அருமை ஜயன் டிவி நேயர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். இந்த வாரத்திலும் இந்த பாஷா போஷன் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதமும் விளக்கமும் என்கிறதான இந்த தலைப்பிலே வாரந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகின்றோம். விசேஷமாக தோரா, அதாவது பஞ்சாகமத்தில் இருக்கின்றதான ஓய்வு நாள் தோறும் தேவாலயத்தில் வாசிக்கப்படுகிற, ஜபாலயங்களில் வாசிக்கப்படுகிறதான வேத பகுதிகளையும், அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிலே எப்படி ஈடுபட்டிருக்கிறார் என்கிறதான காரியங்களையும் நாம் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி வருகின்றோம். இந்த வாரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவஜனமே, இன்றைய பாஷா போஷன் இதனுடைய பெயர் ஜாவ் என்று அது சொல்லப்படுகிறது. TZAV, ஜாவ். ஜாவ் என்கிறதான இந்த பகுதியிலிருந்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள தேவனாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜாவ் என்கிறதான இந்த எபிரேய வார்த்தைக்கு தமிழில் கட்டளை என்றதான வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் கமாண்ட் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜாவுடைய பாஷா போர்ஷன்ஸ் வேத பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். லேவியராகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 8ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனம் வரைக்கும் இந்த பாஷா போர்ஷனுடைய வேத பகுதியாய் காணப்படுகிறது. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 8ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனம் வரைக்கும் இதனுடைய அஃப்தோரா பகுதி, தோராவை அடுத்ததான வேத பகுதி எசேக்கியலின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 16வது வசனம் தொடங்கி 36வது வசனம் வரைக்கும். எசேக்கியல் 36, 16 தொடங்கி 36 வரைக்கும். இதில் பெருத் ஹதிஷா நியூ டெஸ்டமெண்ட் பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 58வது வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். இந்த வேத பகுதி மிக மிக அற்புதமான வேத பகுதிகளாக இருக்கிறது. நாம் இங்கே வாசிக்கும் பொழுது லேவியராகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் மோசேயினிடத்திலே சொல்லுகிற அற்புதமான வார்த்தைகளை நாம் வாசிக்க முடிகிறது. ஆண்டவர் மோசேயின் மூலமாக சொல்லுகிறார், நீ ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் நீ சொல்ல வேண்டியதான வார்த்தைகள் என்று ஆண்டவர் 6வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியாது முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கட்டளையை ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய பலிக்குரிய பிரமாணம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. The Lord said to Moses, command, ஜாவ், கட்டளையிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் இந்த பகுதி நமக்கு இன்றைக்கு தேவனுடைய பலியை குறித்து சொல்லுகிறதான பகுதியாக காணப்படுகிறது. ஆண்டவராகிய தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டு நிறுவப்பட்டது. அதிலே பலி செலுத்துகிறதான காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகின்றார். இந்த இடத்துல ஆரோனும் அவருடைய குமாரரும் தேவனுக்கு முன்பாக செலுத்த வேண்டியதான காரியங்கள் எல்லாம் என்னென்ன பலிகளை செலுத்த வேண்டும். பலி என்றதான வார்த்தைக்கு எபிரேய பாஷையில கொர்பானோத் என்கிறதான வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகின்றார். கொர்பானோத்தை என்ன செய்ய வேண்டும் என்கிறதான விஷயங்களை நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஆண்டவர்
சொல்லுகின்றார், இந்த பலிபீடத்தின் மேல் ரா முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக ஆண்டவர் சொல்லுகின்றார். 13வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிழ்ந்து போகலாகாது என்கிறதான ஒரு மாபெரும் முக்கியமான கட்டளையை ஆண்டவர் இங்கே கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இது நிமித்தமாக இந்நாட்களிலே ஷபாத் கொண்டாடுகிறதான மக்கள் கேண்டிலை கொளுத்தி வைப்பாங்க. அந்த கேண்டில் இரவெல்லாம் எரிந்து கொண்டிருக்கும்படியாக, அணைந்து போகாமல் இருக்கும்படியாக அதை பார்த்து கொள்வார்கள். அப்படி பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் இல்லை. கர்த்தருடைய ஆலயம் இல்லாதபடியினாலே அவர்கள் கேண்டில்ஸ் எரித்து வைக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தருடைய காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த பகுதியிலே நாம் ஒரு 5 பலிகளை குறித்து பார்க்க போகிறோம். இந்த பலிகளுடைய விவரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த 5 விதமான பலிகள் மிக முக்கியமானது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த எல்லா பலிகளுடைய நிறைவேறுதலாக அவர் இருக்கின்றார். அப்போ இந்த 5 விதமான பலி என்னென்ன என்று கேட்பீர்கள் என்றால், முதலாவதாக நாம் பார்க்க முடியும் த பர்ன்ட் ஆஃபரிங், சர்வாங்க தகன பலி. இரண்டாவதாக த மீல் ஆஃபரிங், போஜன பலி. மூன்றாவதாக த பீஸ் ஆஃபரிங், சமாதான பலி. நான்காவதாக த சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி. ஐந்தாவதாக த ட்ரெஸ்பாஸ் ஆர் கில்ட் ஆஃபரிங், குற்ற நிவாரண பலி. இந்த 5 விதமான பலிகள் ஆண்டவர் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்க வேண்டும். இந்த பலி செலுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அது எப்படி செலுத்தப்பட வேண்டும், அவைகள் எதற்காக செலுத்தப்பட வேண்டும் என்கிறதான காரியங்களை ஆண்டவர் விவரமாய் சொல்லியிருக்கின்றார். இவைகள் எல்லாவற்றினுடைய நிறைவேறுதலாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். இன்றைக்கு ஒருவேளை அவைகளுடைய முழு விவரங்களையும் என்னாலே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது என்றாலும், அவைகளுடைய ஒரு குறைஞ்சபட்ச ஒரு அறிவையும் அவருடைய பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். முதலாவதாக முதல் பலிக்கு பேர் த பர்ன்ட் ஆஃபரிங், சர்வாங்க தகன பலி. இது எபிரேய பாஷையில் சொல்லப்படுகிறதான வார்த்தை என்னவென்றால் குர்பான் ஓலா என்று அது அழைக்கப்படுகிறது. குர்பான் ஓலா தேவனுக்கு முன்பாக அது எரிக்கப்படுகிறதான ஒன்றாய் இருக்கிறது. ஸோ நாம் லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலே இதை குறித்து ஆண்டவர் பேசுகின்றார். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலிலே கொண்டு வந்து, அது தன் பாவ நிவிர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலைமேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரனாக ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். அப்படி பிள்ளைகளே, இந்த 5 விதமான பலி எதற்காக செலுத்தப்பட்டது? இதன் மூலமாக நாம் தேவ அண்டையிலே சேர முடியும். இந்த பலி நம்மை கர்த்தருக்கு உகந்தவர்களாய் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு
கர்த்தரோடு கூட இணைந்து விடுகிற, சேருகிற மக்களாய் நம்மை மாற்றுகிற ஒன்றாக இது இருக்கிறது. அப்படின்றால் நாம் எல்லாரும் பாவிகள், பாவம் செய்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கான பிராயச்சித்தமாக இந்த பலிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்றால் இப்பொழுது ஆண்டவர் இங்கே சர்வாங்க தகன பலியை குறித்து பேசுகின்றார். மாட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆண் அவன் எடுக்க வேண்டும். பழுதற்ற ஒரு காளையை அவன் செலுத்த கடவன். அவன் தான் அங்கீகரிக்கப்படும்படி, அதுதான் மிக முக்கியமான வார்த்தை. For him to be acceptable to the Lord. அவன் தான் அங்கீகரிக்கப்படும்படி இந்த பலியை அவன் செலுத்த வேண்டும். அப்படின்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? பழுதற்றதான ஒரு காளையை கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை நிற்க வைத்து அதன் மீது தன் கரத்தை வைக்க வேண்டும். அப்படின்றால் he will be transferring all his sins, தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும், அந்த பாவத்தை அறியாத, ஒரு தவறும் செய்யாத, பழுதற்ற அந்த காளையின் மீது இவன் அதை அனுப்பிவிடுகின்றான். அதை தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக அவன் அறிக்கையிட வேண்டும். அந்த காளையின் மீது கையை வைத்து தன் பாவங்கள் எல்லாவற்றையும் அவன் அறிக்கை இடுகிறதான வேளையிலே அந்த காளை தன்னுடைய ஜீவனை இவனுக்கு பதிலாக கொடுக்கிறது. அதோட ரத்தம் சிந்தப்படுகிறது. இட் இஸ் அபவுட் டு பே த பிரைஸ் ஃபார் ஹிஸ் சின்ஸ். இவனுடைய பாவங்களுக்காக அது விலைக்கரையும் கொடுக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. அது பிள்ளைகளே, இந்த பலி செலுத்துகிறதான இந்த மனிதன் தேவனுக்கு முன்பாக தன் பாவத்தை அறிக்கையிட்டு தேவனுக்கு ஆராதனை செய்த பிறகு அந்த ஆட்டை அவன் கொல்ல வேண்டும். அதன் இரத்தத்தை எடுத்து ஆசாரியனும் ஆரோனின் குமாரரும் அதன் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தை சுற்றிலும் ஆசரிப்பு கூடாரத்திலும் அதை தெளிப்பார்கள். அப்பொழுது பாவம் செய்த அந்த மனிதன் தேவனுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்டவனாய் இருப்பான். இந்த பலிதான், இந்த சர்வாங்க தகன பலிதான் எல்லா பலிகளுக்கும் அடிப்படையான பலி, முன்னோட்டமான பலி. அப்படின்றால் மீதி 4 பலிகளை யாராகிலும் செலுத்த வந்தால் அந்த பலியை செலுத்துவதற்கு முன்பாக இந்த சர்வாங்க தகன பலியை செலுத்தி விட்டுதான் மீதமுள்ள பலிகளை அவர்கள் செலுத்த முடியும். அப்ப முதலாவது தான் அங்கீகரிக்கப்படும்படியாய் தன்னுடைய பாவங்கள் நிமித்தமாக, சுத்திகரிப்பின் நிமித்தமாக இந்த சர்வாங்க தகன பலியை எல்லா மனிதனும் முதலாவதாக செலுத்த வேண்டும். இப்பொழுது 2வது பலியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 2வது பலிக்கு பேர் த மீல் ஆஃபரிங். ஆண்டவராகிய தேவன் போஜன பலி என்கிறதான பலியை இவர்களுக்கு கொடுத்திருந்தார். நாம் அதை தொடர்ந்து லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ஆண்டவர் கொடுத்ததான வெள்ளாண்மையிலிருந்து கர்த்தருக்கு என்று ஒரு கைப்பிடி நிறைய அந்த கோதுமையோ இல்லாவிட்டால் விளைச்சலுடைய பங்குகளையோ அவர்கள் கொண்டு வந்து ஆசாரியன் கையிலே கொடுப்பார்கள். ஆசாரியன் பலிபீடத்தில் எரிந்து கொண்டிருக்கிறதான அந்த நெருப்பின் மேலே, அக்கினின் மேலே அவைகளை போடுவான். இந்த பலிக்கு எபிரேய பாஷையிலே மின்கா என்று அது சொல்லப்படுகிறது. அப்படின்றால் இந்த மின்கா அப்படிங்கிறதான இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, a present or gift, ஒரு பரிசு பொருள் என்று அது சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் தேவனுக்கு தங்களுடைய பரிசை கொடுக்கும்படியாக அவர்கள் இந்த கிரெயின் ஆஃபரிங் ஆர் த மீல் ஆஃபரிங், தானியங்களை கொண்டு வந்து தேவனுக்கு அவர்கள் காணிக்கையாக, பலியாக அவர்கள் கொடுப்பார்கள். ஸோ எ ஃபீஸ்ட்ஃபுல், கைப்பிடி நிறைய அதை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுப்பார்கள். அது பிள்ளைகளை இல்லாவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள், அதை மாவாக இடித்து
அதில் எண்ணெயை ஊற்றி அதை ஒரு அதிரசமாக அதை உண்டு பண்ணி அதையும் கூட கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்டதான பலியிலே அதில் கண்டிப்பாக லெவன் இருக்கக்கூடாது, புளிப்பு இருக்கக்கூடாது, இல்லாவிட்டால் அதில் தேன் ஊற்றக்கூடாது, தேன் அதில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த புளிப்பு, அந்த லெவன் என்கிறதான இந்த காரியம் அது எதோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது என்றால் சின், பாவத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. பிரைடு, பெருமை, ஹிப்போக்ரசி, மாய்மாலம், ஃபால்ஸ் டீச்சிங், துருபதேசங்கள் அண்ட் வேர்ல்டினஸ், உலகத்தன்மை, அப்படிப்பட்டதான காரியங்களோடு கூட இந்த லெவன், புளிப்பு என்கிறதான காரியம் ஒப்பிடப்படுகிறது. ஸோ 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் நமக்கு அவைகளை சொல்லுகிறது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், மார்க்கு 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் ஆகியவைகள் இந்த புளிப்பு என்கிறதான காரியங்களை இப்படிப்பட்டதான பல காரியங்களோடு கூட அது ஒப்பிட்டு சொல்லுகிறது. அப்போ புளிப்பு, லெவன் என்கிறதான இந்த விஷயம் ஒன்றையும், சால்ட், உப்பு என்கிறதான இந்த காரியம், வித்தியாசமான 2 காரியங்களை அது காண்பிக்கிறது. உப்பு ஒரு பொருளை பாதுகாக்கிறது, பதமாய் வைத்துக் கொள்ளுகிறது. ஆனால் புளிப்பு அந்த அந்த விஷயத்தையே டோட்டலாக மாற்றி விடுகிறது. இட் சேஞ்சஸ் த சப்ஸ்டன்ஸ். லெவன் டோட்டலி ராடிக்கலி சேஞ்சஸ் த சப்ஸ்டன்ஸ். முழுமையுமாய் அதனுடைய தன்மையையே மாற்றி விடுகிறது. பெருமை உள்ளதான எந்த ஒரு மனிதனுடைய வாழ்வையும் பாருங்கள், அவருடைய வாழ்வு, அவருடைய சப்ஸ்டன்ஸே மாறுதலாய் காணப்படும். மோசமான ஒரு விஷயமாய் அவருடைய வாழ்க்கை காணப்படும். ஆகினாலே அதே போல தேன் ரொம்ப அற்புதமான ஒரு வாசனை உடையதாக இருந்தாலும், ஆனால் அதை நாம் நெருப்பிலே போடும் பொழுது, பாயில் ஆகும் பொழுது அது பயங்கர கசப்பு நிறைந்ததான வாசனை வந்து விடுகிறது. அது எரியும் பொழுது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்காது, அன்பிளசண்டாக அது இருக்கும். ஆகினாலே ஒரு பலி என்பது தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாய் இருப்பதற்காகத்தான் செலுத்தப்படுகிறது. ஆகினால்தான் பலியோடு கூட அங்கே அவர்கள் இன்சென்ஸ், தூபங்களை அவர்கள் போடுவார்கள். தூபங்கள் போட்டு தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாய் இருக்கும்படியாய் அது ஏறெடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாம் நம்முடைய தானியங்களை, நிலத்தின் விளைச்சல்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து காணிக்கையாக கொடுக்க வேண்டும். முதல் மனிதர்கள், உலகத்தில் பிறந்த முதல் மனிதர்கள் காயின், ஆபேல். வேதம் சொல்லுகிறது அவர்களும் நிலத்தின் விளைச்சலை கொண்டு வந்தார்கள். அதே போல மந்தையில் இருந்ததான கொழுமையானதை தேவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கின்றார். இப்பொழுது 3வது பலிக்கு நேராக நாம் வரப்போகிறோம். அதற்கு பேர் பீஸ் ஆஃபரிங், சமாதான பலி. சமாதான பலி எபிரேய பாஷையில் ஷெலாமீம் என்று அது சொல்லப்படுகிறது. ஷெலாமீம், ஷெலாமீம் என்கிறதான வார்த்தை ஷலோம் என்றதான வார்த்தையோடு கூட இணைந்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இந்த சமாதான பலி என்கிறதான இந்த காரியம், ஒரு மனிதன் நன்மையானதை தேவனுடைய கரத்தில் பெற்று நல்ல சுகத்தோடு பலத்தோடு கூட இருக்கிறபடியினாலே தேவனுக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக praise and thanksgiving, துதியும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தும்படியாக தேவனுக்கு செலுத்துகின்றதான ஒன்றாக இந்த ஷெலாமீம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அன்று பிள்ளைகளே, யாக்கோபும் லாபானும் அவர்கள் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அவர்கள் பலியை கர்த்தருக்கு செலுத்தினார்கள்.
ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 54வது வசனத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அப்போ இந்த சமாதான பலியில நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த முழு மிருகமும் அங்கே எரிக்கப்படுவதில்லை. பலி செலுத்தப்பட்டதான மிருகத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பாகங்கள் மாத்திரம்தான், ஃபேட் அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆர் பிளேஸ்ட் ஆன் த ஆல்டர். பலிபீடத்தின் மீது கொழுப்பும் உள்ளே இருக்கிறதான சில உறுப்புகள் மாத்திரம்தான் பலிபீடத்தின் மேலே வைக்கப்பட்டு எரிக்கப்படுகிறது. மீதமெல்லாம் ஆசாரியனும் அவனோடு கூட இருக்கிறவர்களும் புசிக்கும்படியாக தேவன் அதை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறதான ஒரு நல்ல காரியம் இது. நாம் எல்லாருமாகவே நிச்சயமாய் தேவனுக்கு இந்த பலியை செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கர்த்தர் நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார், சுகத்தோடு வைத்திருக்கிறார், நன்மைகளை வழங்கியிருக்கிறார். ஆகையினால தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது 4வது பலியை நாம் பார்க்க போகிறோம். இந்த 4வது பலி சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி. இதுக்கு எபிரேய பாஷையில் ஹட்டாட் என்று சொல்லப்படுகிறது. CHATAT, ஹட்டாட். அப்படி பிள்ளைகளே, இந்த ஹட்டாட் என்கிறதான இந்த வார்த்தை பாவத்தை குறிக்கிறது. இந்த பாவம் என்று சொல்லும்பொழுது அது என்னவென்றால் அன்இன்டென்ஷனல் சின், அதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்காமல் செய்துவிட்டதான தவறுகள், செய்ய வேண்டும் என்றதான நோக்கம் அல்ல, அறியாமையில் செய்ததான பாவங்கள், தவறுதலாய் கைப்பிசகாய் செய்ததான தப்பு. இப்படிப்பட்டதான பாவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பலியை இங்கே வைத்திருக்கின்றார். அதற்கு பேர் ஹட்டாட் என்று சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது முதல் வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாது ஒன்றை அறியாமையினால் மீறி செய்ய தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தேவனுடைய கட்டளைகளை அறியாமையினாலே மீறி அவன் செய்ய தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டானால், அப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து வெளியே வருவதற்கு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனாலே அவன் அங்கீகரிக்கப்படுவதற்கு அவன் செலுத்த வேண்டியதான பலி ஹட்டாட், பாவ நிவாரண பலி. அப்போ இப்படிப்பட்டதான பாவத்தை செய்கிறதான நபர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் ஒரு இளம் காளையை அவர்கள் கொண்டு வந்து அதை பாளையத்துக்கு புறம்பே அதை அடித்து அதை எரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். அப்படி பிள்ளைகளே, இந்த பாவத்தை ஒரு தனிப்பட்ட நபரும் செய்யலாம், இல்லாவிட்டால் அந்த ஹோல் கம்யூனிட்டி, முழு சமுதாயமும் அந்த பாவத்துக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் மாறலாம். ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்டதான பலியை அவர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு தவறை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு ஆசாரியனோ, இல்லாவிட்டால் ஜனத்தை ஆளுகிறதான ஒரு தலைவனோ ராஜாவோ அவன் இப்படிப்பட்டதான தவறை செய்வானே என்றால் அவன் ஒரு ஆண் ஆட்டை கொண்டு வர வேண்டும் என்று, அதற்கு இந்த மிருகத்தை தான் பலியிட வேண்டும், மேல் கோட் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தனிப்பட்ட நபர், ஆசாரியன் இல்லாமல் ஒரு ராஜா இல்லாத ஒரு சாதாரண பிரஜை அவன் தவறு செய்வான் என்றால் அவன் பெண் ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடு பிள்ளைகளே, இவைகளை ஆசாரியன் பலிபீடத்திற்கு வெளியிலே அவன் அவைகளை பலியிடலாம். அது அவனுக்கு என்று கொடுக்கப்படுகிறதான ஒன்றாய் இருக்கிறது. அப்போ இந்த குற்றங்கள், இந்த பாவத்தை அவன் செய்தான் என்பதற்கு சில சாட்சிகள் தேவை,
இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுது இந்த பாவ நிவாரண பலி அங்கே செலுத்தப்படும். கடைசியாக 5வது பலி குற்ற நிவாரண பலி, கில்ட் ஆஃபரிங். இந்த கில்ட் ஆஃபரிங் என்கிறதான இதற்கு எபிரேய பாஷையில் அஷாம் என்றதான வார்த்தை சொல்லப்படுகிறது. அஷாம், ASHAM, அஷாம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 5வது 6வது 7வது வசனம் நமக்கு இதனுடைய விவரங்களை சொல்லுகிறது. குற்றம் செய்கிறதான மனிதன், 5வது வசனம் தொடங்கி சொல்லுகிறது, பொய்யான ஈட்டு சம்பாதித்த பொருளையும் திருப்ப கொடுக்க கடவன். அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமலும் அதனுடைய 5ல் ஒரு பங்கு அதிகமாகவும் கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியை இடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்துவிட்டு தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசானிடத்தில் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பாவத்தை ஆசாரிய நிவிர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் குற்றவாளியாக செய்த அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். தேவ பிள்ளைகளே, இந்த மக்கள் என்ன குற்றத்தை செய்கிறார்கள் என்றால் சில விஷயங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது. தேவனுடைய ஆலயத்துக்குரிய காரியங்கள், சாங்சுவரி ப்ராப்பர்ட்டிஸை தன்னுடைய பர்சனல் யூஸுக்காக பயன்படுத்துவது குற்றம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவம் வேறு, குற்றம் வேறு. அன்இன்டென்ஷனலி யூசிங் சாங்சுவரி ப்ராப்பர்ட்டி ஃபார் பர்சனல் யூஸ், தனிப்பட்ட விஷயத்திற்கு என்று பயன்படுத்துவது குற்றமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒருவன் தவறு செய்தானா இல்லையா என்று தெரியாமலேயே விசாரிக்காமலேயே அவனை குற்றவாளி என்று தீர்த்து அவனை பாவி என்று சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோம்னா, தண்டனை கொடுத்துட்டோம்னா அதுவும் ஒரு குற்றமாக இருக்கிறது, தண்டிக்கப்படத்தக்கதான குற்றம். அது மாத்திரமல்ல, ஆணையிட்டு கொடுத்து சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொய் பேசினாங்கன்னா அதை நிறைவேற்றாமல் போனார்களே என்றால் அதுவும் குற்றமாய் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அப்போ இந்த குற்றத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஆட்டையோ மாட்டையோ நான் கொண்டு வந்து பலி செலுத்துறேன்னு சொன்னா ஒருபோதும் அந்த குற்றம் மன்னிக்கப்படுவது இல்லை. அப்படின்றால் என்ன செய்யணும்னா, இவன் மற்றவர்களிடத்திலிருந்து எடுத்தான் இல்லையா, திருடான் இல்லையா, இல்லாவிட்டால் பொய்யான இட்டதிலே நஷ்டம் வரும்படியாக செய்தான் அல்லவா, ஆகினாலே அந்த அசலை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அதோடு கூட 5ல் ஒரு பங்கை அதிகமாக சேர்த்து கொடுக்க வேண்டும். ஸோ அந்த ஒரு பொருளை அவன் கொடுத்தது மாத்திரமல்ல, முதல்ல கொடுத்தது மாத்திரமல்ல, அதை 5 பங்காக பிரித்து அதில் ஒரு பங்கு சேர்த்து கொடுக்க வேண்டும். அப்போ அது கொடுத்து முடித்த பிறகு தேவனிடத்தில் வந்து ஆசாரியனிடத்தில் வந்து அவன் தன்னுடைய மதிப்பின் பிரகாரமாக அவன் பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி காஸ்ட்லி, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒன்றாக இந்த குற்ற நிவாரண பலி காணப்படுகிறது. அடு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 5 பலிகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் நிறைவேற்றியிருக்கிறார். ஸோ ஜீசஸ் நாட் ஒன்லி வாஸ் பியர்ஸ்ட் ஃபார் அவர் சின்ஸ், நமக்காக அவர் குத்தப்பட்டது மாத்திரமல்ல, அவர் அடிக்கப்பட்டார், பிற்கப்பட்டார். அவர் நமக்காக சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை தன் மீது ஏற்றுக்கொண்டவராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஸோ ஏசாயா 53வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். அதில் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்கி அடுத்தது அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தம்முடைய சந்ததியை கண்டு
நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தேவ பிள்ளைகளே, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார். அஷம் குற்ற நிவாரண பலியாய் ஆண்டவர் தன்னை தானே இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்ததை நாம் இங்கே வாசிக்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் எல்லாருடைய பாவங்களையும் ஆண்டவராக இயேசு தன்மேலே ஏற்றுக்கொண்டபடியினாலே நம்மை எல்லா விதமான பாவம், குற்றம், இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து அவர் நம்மை விடுவித்து நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கின்றார். ரோமர் 4:25 நமக்கு அற்புதமான வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். ரோமர் 4:25 இப்படியாக சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக இயேசப்பா சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதோடு கூட மாத்திரமல்ல, நம்மை நீதிமான்களாக மாற்றும்படியாக அவர் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆகினாலே இயேசுவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்விலே மாபெரும் நன்மையை கொண்டு வந்திருக்கிறது. நாம் தேவனாலே அங்கீகரிக்கப்படும்படியாக இயேசப்பா தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு இயேசுவின் மீது உங்களுடைய நம்பிக்கை வைப்பீர்களே என்றால், இயேசுவின் மூலமாக பிதாவை சேரும் ஸ்லாக்கியத்தை, அவருடைய பிரசனத்துக்குள் பிரவேசிக்கிறதான பாக்கியத்தை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கரங்களில் ஏந்தி கொண்டு இயேசப்பா நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். ஆகினால வேதம் நமக்கு சொல்லுகிறது, தைரியமாய் கிருபாசன தண்டிக்கு நாம் வரக்கடுவோம். கம் boldly to Jesus. You will be accepted by the Lord. நீங்கள் தேவனாலே அங்கீகரிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கும். நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நீங்கள் குற்றவாளிகள் அல்ல. ஒருபோதும் பிசாசு உங்களை குற்றப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்க இடம் கொடுக்காதிருங்கள். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கின்றார். ஆகினாலே திடன் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது வரும். உங்களுக்கு விரோதமான சாபங்கள் பலிப்பது இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனாலே நீங்கள் பலப்படுத்தப்பட்டவர்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடு கூட இருக்கும் என்பதிலே ஒருபோதும் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான ஆண்டவரே வேலைக்காய் உமக்கு நன்றி. ஜாவ் என்கிறதான இந்த பாஷா போஷன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு தந்த நல்ல பாக்கியத்துக்காய் உமக்கு நன்றி. தகப்பனே, ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய வாழ்வின் குற்றங்களுக்காக நீர் உம்மையே ஒப்பு கொடுத்தி ஆண்டவரே, இனி ஆட்டையோ மாட்டையோ நாங்கள் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீரே எங்களுடைய குற்ற நிவாரண பலியாய், பாவ நிவாரண பலியாய், ஆண்டவரே போஜன பலியாய், சமாதான பலியாய், சர்வாங்க தகன பலியாய் உம்மை ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய கிருபை தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டபடிய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவ பிரசனம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்ளட்டும். ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் உடைய மக்களோடு கூட இருந்து தொடர்ந்து அற்புதமாய் வழி நடத்துங்க. ஜெயத்தின் மீது ஜெயம், ஆசீர்வாதத்தின் மீது ஆசீர்வாதம், வெற்றியின் மீது வெற்றி பிள்ளைகளுக்கு உண்டாவதாக ஆசீர்வதிங்க. மீண்டும் நாங்கள் சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.
ஷலோம் அண்ட் காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.